ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் சபரிமலா தர்ஷனம் பண்ண போகிறவங்க அவங்க ஒரு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனே விர்ச்சுவல் க்யூ ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றது டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சபரிமலா க்யூன்னு இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போவீங்க. சபரிமலா ஆன்லைன் சர்வீசஸ் இருக்குது. அது நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். லாகின் ஹியர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட், லாகின், ஃபர்கட் பாஸ்வேர்ட், ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த லாஸ்ட் ரிஜிஸ்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நியூவாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், அதனால் லாஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சபரிமலா ஆன்லைன் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நியூ யூசர்னால நம்மளுடைய டேட்டாஸ்லாம் அவங்ககிட்ட ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இங்கே ஃபோட்டோ கேட்காங்க. இந்த ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கணும். என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னால், ஒன்று நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், இல்லை ஓட்டர் ஐடி இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆதார் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி அதில் ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துருப்போம். அந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே சேம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இந்த இவங்க கேட்டுக்காது இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் மொபைல் நம்பர் ஃபில் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நம்பர் நெக்ஸ்ட் பேஜில் நம்ம என்டர் பண்ணுவோம். அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, நம்ம ஃபஸ்ட் நேம் கொடுத்துரும், லாஸ்ட் நேம் கொடுத்துரும், மொபைல் நம்பர் கொடுத்துரும். இந்த ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணுறது நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அகைன் உங்களோட டேட் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஜெண்டர் சூஸ் பண்ணுங்கள். மெயில் ஆர் ஃபீமேல் சூஸ் பண்ணுங்க. உங்களோட அட்ரஸ் கேட்டுருக்காங்க. அட்ரஸ் லைன் 1, அட்ரஸ் லைன் 2 கேட்டுருக்காங்க. அந்த லைன் 1 அட்ரஸ் வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். அந்த லைன் 2 அட்ரஸ் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். பட் நீங்கள் லைன் 1 அட்ரஸ் கம்பல்சரி, அது மேண்டேட்டரி, எல்லாரும் கொடுத்தாலும் கம்பல்சரி கொடுத்தாலும் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸ் 1 கொடுத்துக்கோணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கண்ட்ரி கேட்டுருக்காங்க. கண்ட்ரி வந்து சபரிமலைக்கு போகிறவங்க மேக்ஸிமம் எல்லாரும் இந்தியாவில் இருந்தால் போவாங்க. அதனால் அவங்களே இன்பில்டாக இந்தியாவில் தான் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு சூஸுமே பண்ணோன்னா இந்தியானே இருக்கட்டும். கீழே பாருங்கள், ஸ்டேட் கேட்டுருக்காங்க. அந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே தமிழ்நாடு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, தமிழ்நாடு சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே கேட்குறாங்க டிஸ்ட்ரிக் கேட்குறாங்க, சிட்டி கேட்குறாங்க. நீங்கள் எந்த சிட்டி கேட்டுருக்காங்க. நீங்கள் திருச்சி, மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், உங்களோட டிஸ்ட்ரிக் சிட்டியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சென்னை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சென்னை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்னைக்கு தனியாக ஒரு பின்கோட் இருக்கும், ஒரு சிப் கோட் இருக்கும். அது நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணணும். சென்னையோட பின்கோட் பார்த்தீங்கன்னா 6,01,000 சொல்லுவாங்க. அந்த 6,01,000 நான் இங்கே சூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் செலக்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னதா ரெக்குயர்மெண்ட். உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், இல்லை ஓட்டர் ஐடி இருக்கணும். அது ரெண்டுத்தில் எது இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஆதார் கார்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஆதார் கார்டு சூஸ் பண்ணி ஆதார் கார்டில் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் ஒரு 12 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த 12 டிஜிட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இங்கே ஃபோட்டோ ஐடி நம்பர் இருக்கும். அதில் அந்த ஆதார் கார்டோடைய 12 டிஜிட் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பாருங்கள், இங்கே இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடி வந்து உங்கள்கிட்ட இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இந்த ஃபாரின்லேருந்து வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த இமெயில் ஐடி கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவிலேருந்து சபரிமலை போகிற எல்லாருக்கிட்டையும் இமெயில் ஐடி அவங்க கேட்கல. உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம். அண்ட் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணாலும் இது நீங்கள் கம்பல்சரி கிரியேட் பண்ணி தான் ஆகணும். கிரியேட் பாஸ்வேர்டு கொடுங்க. அது சேம் பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அது நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகே, நான் இப்போ ஃபோட்டோ லாஸ்ட்டாக எப்படி அப்லோட் பண்ண சொன்னேன், அதை நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோ வந்து ஒரு 4 ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணலாம். ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி, ஜிஐஎஃப், இந்த 4 ஃபார்மேட்டில் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எல்லாமே 1 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இமெயில் ஐடி வந்து ஃபாரின் யூசர்ஸ் வந்து கம்பல்சரி இமெயில் ஐடி கொடுத்தாகணும். பட் இந்தியாவிலேருந்து சபரிமலை போகிற யார்கிட்டையும் அவங்க இமெயில் ஐடி கம்பல்சரியாக கேட்கல. உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருந்தால் கொடுக்கலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துரும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துரும், நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துரும். நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்தோம். அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும் சொன்னார் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஓடிபி அவங்க அனுப்புவாங்க. அவங்க அனுப்புகிற ஓடிபியை இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் நமக்கு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட இப்போ பாருங்கள், இங்கே நம்ம அஃபிஷியல் வெப்சைட் ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் ஐடி கேட்டுது. அதாவது லாகின் ஹியர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் கேட்டுது. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள், கிரியேட் பாஸ்வேர்ட் பண்ணோம், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பண்ண கொடுத்தோம். அந்த கிரியேட் பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டேட்டுக்கு சபரிமலாவுக்கு தர்ஷனம் பண்ண போகிறீங்களோ அந்த டேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விர்ச்சுவல் க்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ப்ராசஸ். இது நான் மொபைலில் பண்ணுற ப்ராசஸ் இதுதான். இதை நீங்கள் லேப்டாப்பில் எப்படி பண்ணுறது நான் அந்த வீடியோ நான் ஐ பட்டனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வேறு ஏதாவது அப்டேட் பண்ணாங்க, வேறு ஏதாவது நியூவாக சேஞ்ச் பண்ணாங்கன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அது நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வேறு ஏதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வேறு எதாவது ஆட் பண்ணாங்க இல்லை அப்டேட் பண்ணாங்க உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் சேனல் க்ரோம் டெக். ஐ பட்டனில் லேப்டாப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.